இங்கே என்ன சாப்பாடு என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சாமி தம்பி. அங்கே என்ன சாப்பாடு அக்கான்னு கேட்குறாங்க சாமி தம்பி. இங்கே இட்லி மீன் குழம்பு தம்பி. சரி சரி அக்கா அப்படிங்காங்க சாமி தம்பி. தூக்கம் வருதா அக்கா அப்படிங்காங்க. இல்லைம்மா தூக்கம் வரல, சவுண்டு கேட்கலங்கிற வருத்தத்தில் அப்படி ஒரு மாதிரி இருந்தேன். தூக்கம்லாம் வரல. ரெஸ்ட் எடுங்க அக்கா அப்படிங்க சுவாமி தம்பி. மதியம் என்ன சாப்பாடுங்க சாமி தம்பி? மட்டன் குழம்பா அக்கா? சூப்பர் அக்கா. இப்போ இன்று ஒரு பிடி தான் அப்படிங்க சுவாமி தம்பி. பிடிச்சிட்டோ ஒரு பிடி பிடி, ரெண்டு ரெண்டு டபாரா சாப்பாடு சாப்பாடு சாமி தம்பி. ஐ ஊமை லைவா அப்படிங்க அபி தம்பி. மியூட் எடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அபி தம்பி. டேய் நான் மியூட் எடுத்து போடவே இல்லைடா, எப்படிடா மியூட் எடுக்க முடியும்? இது ஹெட்ஃபோன் போட்டேன்னா அதில் ஏதோ சவுண்டு குறைஞ்சிருக்கு. இப்போ ஹெட்ஃபோன் போட்டு சவுண்டு கேட்குது. நான் இப்போ திருப்பி போட்ட மெசேஜ் எல்லாம் திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்கேன். சத்தம் கேட்கவில்லைங்க அபி தம்பி. நீங்கள் பேசுகிறது சத்தம் வரலங்க அபி தம்பி. மைக்கு போயிடுச்சா அப்படிங்க அபி தம்பி. நீங்கள் பேசுகிறது சுத்தமாக கேட்கலன்னு சொல்லிட்டு அழுகுறான் அபி தம்பி. ஃப்ளவரு ஹாய் அப்படின்ட்டு ஃப்ளவர் தம்பி வந்திருக்காங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்காங்க. அதெல்லாம் நாங்கள் சவுண்டு வந்துச்சு பேசினேன். ஹாய் ஊமையாக இருந்த லைவே திருப்பி அதை படித்து விட்டேன் அந்த மெசேஜை. ஹாய் ஹலோ வணக்கம். லைவ் வாங்க, சேட் பண்ணுங்க. நான் பேசுகிறது இவ்வளோ நேரம் கேட்கல, இப்போ தான் கேட்குது. வாங்கப்பா லைவ் வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். லைவ் வாங்க, சேட் பண்ணுங்க. வணக்கம். லைவ் வாங்க, சேட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம். லைவ் வாங்க, சேட் பண்ணுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?